அனைவருக்கும் ஆடி செவ்வாய் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அஷ்டமி வருது, செவ்வாய்க்கிழமை வருது, ஆஷாட நவராத்திரி நடக்குது. முருகருக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எல்லாமே ஒன்னா கூடி வர மாதிரி எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு ஒன்னா கிடைக்குது. அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம என்னதான் பூஜை பண்ணாலும் பூஜை அறையில நம்மளை மீறி சில தவறுகள் நமக்கே தெரியாம நடந்துருது. அந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அது மூலமா நம்மளுடைய பிரார்த்தனையை எப்படி சீக்கிரமா நிறைவேற்றிக்கலாம், இறைவன்கிட்ட நம்ம எப்படி நம்ம பிரார்த்தனையை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, இதை நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. என்னதான் எங்க வீட்டுல இப்ப தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலையா இருந்தாலுமே எனக்கு அந்த வாசல்ல அந்த உருளி வைக்கிறதும் அந்த எலும்புச்சம்பளம் திருஷ்டிக்காக வைக்கிறதும் பாத்தீங்கன்னா என்னால வைக்காம இருக்க முடியல. அதனால அதை வச்சாவது கொஞ்சம் மனசுக்கு எனக்கு நிறைவா இருக்கும் இந்த ஆடி மாசம் அப்படிங்கறதுனால நான் வாசல்ல உருளியை வச்சுட்டேன். இந்த தண்ணீரும் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. அதையே நான் தெய்வமா நினைச்சு அதுக்கு பூ வச்சு அழகு பாக்குறேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி திருஷ்டி நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன்னா விளக்கு ஏத்துற வீட்டு வீணா போகாது. விளக்கு ஏத்தாம இருக்கும்போது சில நிறைய நெகட்டிவிட்டிஸ் நம்ம வீட்டை தேடி வரும். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கல்லுப்பு மஞ்சள் போட்டு அதுல கண்ணாடி டம்ளர்ல எலுமிச்சம்பழம் போட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ இது என்னுடைய நம்பிக்கை, அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல பூஜை குறிப்புகள் மட்டும் இல்லாம நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தங்க மனசார கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் உங்களை மாதிரி சிறுவாபுரி போகாமலே நான் வீடு கட்டிட்டேன், அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். கண்டிப்பா அதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல நம்ம ஏற்றக்கூடிய 2 தீபங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருளை பத்தியும் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அற்புதமான ஆன்மீக மாதத்துல ஆடி மாதத்துல நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பூஜை அறையில தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலும் சில மிஸ்டேக்ஸ் நம்மளே பண்ணுவோம், தவறுகள் நடக்கும். இது நம்ம காலங்காலமா சில பேர் நம்ம வீட்டுல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதை பார்த்திருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யறதுனால கூட நம்மளுடைய பிரார்த்தனை அது நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் தள்ளி போகலாம். ஸோ அதனால நம்ம விளக்கு ஏத்தாம பூஜை பண்ணாம கூட இருந்துடலாம். ஆனா சில விஷயங்கள் தவறா பண்ணோம்னா அதற்கான விளைவுகளை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நெற்றியில வைக்கக்கூடிய விபூதி, அந்த விபூதியை தண்ணீர்ல குழைச்சு எல்லாரும் வைக்கக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் விபூதியை தண்ணீர்லயோ இல்ல பன்னீர்லயோ குழைத்து அவங்க வைக்கணும். நம்ம வெறும் விபூதி அப்படியே எடுத்து நம்ம வைக்கணுமே தவிர ஈரப்பசையோட விபூதியை எல்லாரும் வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அதே மாதிரி விபூதி வைக்கும் போது அதை மேல பார்த்து அண்ணாந்துதான் இப்படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா விபூதி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஒரு அம்சமாவே கருதப்படுது. அதை கீழே நம்ம விழக்கூடாது அப்படிங்கறதுனால மேல பார்த்து இப்படி வச்சுட்டு பின்னாடி கழுத்துக்கிட்ட வைப்பாங்க. நானே நிறைய வச்சிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இது எதுக்காக அப்படின்னா குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிதான் நான் ஃபாலோ பண்றேன். விபூதியை தீட்சை பெற்றவர்களை தவிர தண்ணீர்ல குழைச்சு இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பட்டை போடுறதுக்கு நம்ம மேக்கப் போடுறதுலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம தூப தீப ஆராதனை காமிக்கிறோம். அப்ப ஊதுபத்தி அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். நறுமணம் மிகுந்தது. நறுமணம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சுக்கிர பகவானும் இருப்பாரு, மகாலட்சுமி தேவியும் இருப்பாங்க இல்லையா. அந்த ஊதுபத்திய நம்ம எச்சில் படாத பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகளில் ஒன்றான வாழைப்பழத்துல நம்ம நிறைய பேர் அதை ஊதுபத்தி ஸ்டாண்டா பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற அந்த ஒரு நெய்வேதியம் மாதிரி நெய்வேதனை மாதிரி தாம்பூலத்தை நம்ம அவமதிக்கிற மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டா பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. நான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஊதுபத்தியில அந்த வாழைப்பழத்துல நான் சொருகி வச்சு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. தனியா ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல தான் சொருகி வைப்பேன். ஸோ நம்ம இலை போடுறோம் அப்படிங்கும் போது அந்த வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு அதுல நம்ம 11 ரூபா காயின் வச்சு மேல வாழைப்பழம் வச்சு என்ன பண்ணுவோம்னா அழகா பூஜை பண்ணிடுவோம். ஆனா கடைசியா ஊதுபத்தி அதுல சொருகிறது அப்படிங்கிறது இறைவனுக்கு நம்ம கொடுக்குற அந்த சமர்ப்பணத்தை அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல். அதனால இது மாதிரி யாராவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல தனியா வச்சு பண்ணுங்க. அடுத்தது 3வது, இப்ப நீங்க விரத நாட்கள் இருக்கீங்க. இன்னைக்கு ஆடி செவ்வாய் நான் அம்பாளுக்கு விரதம் இருக்கிறேன், இல்ல முருகனுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க சப்போஸ் ஏதோ ஃபங்க்ஷனுக்கே போறீங்க அப்படின்னா கூட
நீங்க வந்து தாம்பூலம் தரிக்க கூடாது. தாம்பூலம் தரிக்கிறதுனா அந்த வெத்தலைப்பாக்கு வந்து வாயில போட்டு மெல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் விரத நாட்கள்ல நம்ம வந்து பண்ணவே கூடாது. பகல்ல தூங்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா பகல்ல கண்டிப்பா வந்து தூங்கக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த சுவாமியோட எந்த சுவாமிக்கு நீங்க வந்து விரதம் இருக்கீங்களோ அவங்களுடைய மந்திரங்களை வந்து நீங்க பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி கட்டில்ல படுக்கிறது, தலைவாணி வச்சு படுக்கிறது அந்த மாதிரி இல்லாம வெறும் தரையில உங்களால உட்கார முடியல ரொம்ப நேரம் அப்படின்னா காலை வந்து நீட்டி விடலாம். ஆனா நல்லா அயர்ந்து வந்து தூங்கக்கூடாது. அதே மாதிரி சண்டை போடக்கூடாது. வீட்டுல வந்து அந்த நாள் அன்னைக்கு சண்டை சச்சரவு இல்லாம வீண் விவாதங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விரத நாட்கள்ல நம்ம கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து கட்டுப்பாடா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு இருக்கக்கூடிய விரதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து நம்ம எதுக்காக இருக்கிறோமோ அந்த விஷயம் சீக்கிரமா நிறைவேறும். 4வது விஷயம், காலையில எழுந்ததுமே வந்து சுப்ரபாதம் வந்து எல்லார் வீட்லயும் வந்து சில பேர் வீட்டுல போடுவாங்க, எல்லார் வீட்லயும் சொல்ல முடியாது. இப்ப வந்து டிவிலயே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒளிபரப்பு செய்யறாங்க. காலையில 5 மணிக்கு எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து சுப்ரபாதம் காலை வேலையில மட்டும்தான் கேட்கணும். எனக்கு வந்து காலையில வந்து நேரம் இல்லை, நான் சாயங்காலம் போடுறேன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா காலை வேலையில தான் சுப்ரபாதம், அதாவது வந்து எழுப்பி விடுறது கடவுளை, அதை வந்து காலையில தான் நம்ம பண்ணணுமே தவிர மாலை வேலையில பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யாராவது சுப்ரபாதம் வந்து சாயங்காலம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து நிப்பாட்டிடுங்க. காலையில மட்டும்தான் சுப்ரபாதம் வந்து கேட்கணும். அதே மாதிரி தேங்காய் வந்து நம்ம வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். தேங்காய் வந்து 2ஆ உடைக்கணும் இல்லையா? அப்படி உடையும் பொழுது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா 2 துண்டா வந்து கரெக்டா உடையும். அப்படி உடஞ்சா கூட நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தேங்காய்கள்ல பூக்கள் வந்து இருக்கும், அது தேங்காய் பூ மாதிரி முட்டு மாதிரி விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேங்காய் அழுகி போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் குருமார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து தேங்காய் வந்து உனக்கு அழுகுது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் தடவை நான் அழுதுட்டேன். ரொம்ப வந்து முத எனக்கு தேங்காய் வந்து குழந்தைக்காக வேண்டி போகும்போது தேங்காய் அழுகி போயிடுச்சு. அப்ப நான் அழுகும் போது இந்த சங்கடத்தை வந்து கடவுள் வந்து எடுத்துக்கிட்டாரு. உன் சங்கடத்தை உனக்கு கண்டிப்பா சீக்கிரம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத, நீ வேண்டது நடக்கும், அதுக்காக வருத்தப்படாத, சங்கடத்தை கடவுள் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொன்னாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற உனக்கு இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் எனக்கு சீக்கிரமா வந்து அது தேங்காய் அழுகுனதுக்கு அப்புறம் 2-3 மாசத்துலயே வந்து எனக்கு கரு வந்து தரிச்சுது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து நல்லதா நினைச்சோம்னா நல்லதுதான். அதே மாதிரி தேங்காய் வந்து சிதறுது வந்து உடையுது அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லதுன்னு கெட்டதுன்னு எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி அந்த தேங்காயை வந்து நம்ம கடவுளுக்கு வந்து நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சிதறு தேங்காய் அப்படிங்கிறது நம்ம திருஷ்டிக்காக வெளியே வந்து பிள்ளையாருக்காக நம்ம உடைப்போம். அதே மாதிரி நம்ம உடைக்கும் போது படையலுக்கு போடும்போது உடைக்கிறோம், அது வந்து சிதறி போகுது, 2-3 துண்டா உடையுது அப்படின்னா அந்த தேங்காயை நம்ம வந்து கடவுளுக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் இதுல வந்து சொல்ல. எப்படி அழுகுன தேங்காய் வந்து வைக்க மாட்டாங்க, எடுத்து ஓரமா வச்சிருவாங்களோ அதே மாதிரி சிதறின தேங்காய், சிதறி போகுது தேங்காய் அப்படின்னா அதையும் வந்து நம்ம கடவுளுக்கு விலையில வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 6வது விஷயம், நம்மள நிறைய பேர் கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து திரியெல்லாம் நல்லா தூண்டி விட்டுட்டு நல்லா வந்து விளக்குல வந்து அந்த எண்ணெயில திரியை வந்து நல்லா வந்து நினைச்சு நல்லா வந்து முறுக்கி விடுவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கை எங்க போகும் அப்படின்னா தலைக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவிகளும் இருக்காங்கன்னு நான் சொல்லுவோம். விளக்கு ஏத்துறதோட தாற்பயமே அதுதான். முப்பெரும் தேவிகளும் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான வந்து தீபம் ஏத்துறோம், அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அதுல வந்து நம்ம தலையில கை வச்சுட்டு திரும்ப வந்து ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பக்கத்திலேயே ஒரு டவல் வச்சுக்கோங்க. நான் வந்து கோவிலுக்கு போனா கூட சில பேர் செவுத்துல தடவுவாங்க. என்ன இருக்கு அந்த செவுரு வந்து எதுக்காக பராமரிக்கிறாங்க, எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்லாம் தெரியாம செய்வாங்க. சில பேர் வந்து என்ன பட்டுச்சுன்னு கால் எல்லாம் தடவுவாங்க. அதனால எப்ப கோவிலுக்கு போனாலும் சரி இல்ல வீட்லயே நீங்க விளக்கு ஏற்றும் போதும் சரி கையில ஒரு டவல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தீப்பெட்டி எடுத்து இல்ல துணை விளக்கை கொண்டு நீங்க வந்து விளக்கு வந்து ஏத்துங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாளை வந்து அந்த விளக்கு ஜோதியை வந்து அவமதிக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விஷயம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் சினிமால கூட பாத்தீங்கன்னா இருக்கும். காலையில வந்து ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு வந்து எந்திரிச்ச உடனே அந்த துளசி மாடத்தை சுத்தி வரும்போது தலையில துண்டு கட்டிக்கிட்டு சுத்தி வருவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்லயே நான் பார்த்திருக்கேன். ஒரு சில பூஜை பண்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா தலையில துண்டை கட்டிக்கிட்டே வந்து விளக்கு வந்து ஏத்துவாங்க. அந்த மாதிரி வந்து ஏத்துறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நான் வந்து என்னோட சேனல் நீங்க பார்த்திருப்பீங்க தொடர்ந்து. நான் ஒரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா தலையில துண்டை கட்டிக்கிட்டு ஈர துணியோடய வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்ற மாட்டேன். கோலம் கூட போடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் போது நான் வந்து போய் தலையெல்லாம் துவட்டிட்டு சீவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுவேன்.
ஸோ அதனால ஈர துணியோடையோ இல்லை வந்து ஈரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த துண்டை வந்து கட்டிக்கிட்டோ இல்லை தோல்ல துண்டு போட்டுக்கிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை வந்து நம்ம ஏற்றக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். அதனால வந்து இந்த மாதிரி வந்து கட்டிட்டு ஈர துணியோட கட்டிட்டு அப்படியே வந்து நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா இனிமே வந்து அந்த தவறை வந்து செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். 8வது விஷயம், காலையில எழுந்ததுன்னு செல்போனை பார்த்துட்டு என்ன வந்து இன்னைக்கு வந்து நாட்டு நடப்பு நடக்குது, இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனையோட எந்திரிக்காம காலையில எழுந்ததுமே உள்ளங்கைய பார்த்து மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றாங்க. காலையில எந்திரிச்சதும் நாராயணாய மந்திரத்தை சொல்லிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நமச்சிவாய மந்திரத்தையும் சொல்றாங்க. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 கண்கள், ஹரியும் சிவனும் ஒண்ணு. இவங்களதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பக்திமயமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ திருவண்ணாமலை எப்படியோ அதே மாதிரிதான் திருப்பதியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான 2 தெய்வங்களுடைய நாமத்தை காலையில நாராயண நாமத்தை, இரவு நமச்சிவாய நாமத்தை சொல்லிட்டு நம்ம வந்து உறங்க போறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எழும்போதும் நம்ம உள்ளங்கையை பார்த்து மகாலட்சுமியே நமக அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நாராயண நமகன்னு சொல்லுங்க. அது வந்து உள்ளங்கையில நம்ம மகாலட்சுமி தாய் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். எடுத்தோடனே வந்து செல்போனை பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு என்ன காலையில எடுத்தோன்னே ஒரு ரீல்ஸ் வந்து வரும், இல்லை மோசமான விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி வரும், நமக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம வந்து ஆரம்பிக்காம நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்து நம்மளை வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. 9வது விஷயம், நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபம் வந்து ஏற்றுவோம். நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எவ்வளவு நேரம் வந்து நிலைவாசல்ல தீபம் ஏற்றணும், எவ்வளவு நேரம் வந்து தீபம் வந்து வீட்டுல எரியணும் அப்படின்னு சொல்லி. ஒரு அரை மணி நேரம் வந்து எரிஞ்சாலே போதுமானது. நீங்க ஏற்றி அரை மணி நேரம் வந்து எரிஞ்சாலே உங்க வீட்டுல அந்த லட்சுமி கடாட்சம் சுபிக்ஷம் வந்துடும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நானே வந்து தவறு வந்து செஞ்சிருக்கேன். நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் தீர்ந்திருக்கும், திரி அப்படியே இருக்கும். அது வந்து நல்லது. ஆனா எண்ணெயோட சேர்ந்து திரியும் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னா, ரொம்ப கருகி போய் விளக்குல ஒண்ணுமே இல்லாம இருந்தா அது வந்து நல்லது கிடையாது. அது வந்து தவறான செயல். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தீபம் எரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு எரியிற மாதிரி நீங்க தீபத்தை வந்து ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி அதுல வந்து பாத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சா, நீங்க 5:45 ஏத்துறீங்க சாயங்காலம் விளக்கு அப்படின்னா, இல்ல காலையில 5:45 ஏத்துறீங்கன்னா ஒரு 6:15 6:30 வரைக்கும் வந்து எரியலாம். ஒரு 3/4 மணி நேரம் எரியலாம். 6:30 மணிக்கு மேல நீங்க வந்து விளக்க வந்து குளிர் வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு அந்த பூஜை ரூமை வந்து சாத்திடலாம். சாத்திட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ திரும்ப வந்து சாயங்காலம் விளக்கு ஏற்றும் போது அதை திறந்தா போதும். சும்மா நம்ம பூஜை ரூமும் திறக்க வேணாம். இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டுல அந்த தர்த்தரியம் எதுவும் வந்து அண்டாம நமக்கு வந்து சுபிக்ஷமான ஒரு வாழ்வு வந்து கிடைக்கும். தீபத்தையே நம்ம அவமதிக்காம இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்து உருவாகும். அதனால விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது எப்படி எரியுது, எந்த மாதிரி இருக்கு, அது வந்து ரொம்ப சுடர் விட்டு ரொம்ப எரியுதா இல்ல முத்து போல எரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ முத்து போல எரிஞ்சாதான் நமக்கு நின்று எரியும். அதனால வந்து நம்ம எடுக்கும் போது திரிய வந்து திரிச்சு விடும் போது கரெக்டா சின்னதா அழகா வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபத்துக்கும் ஒரு அழகு, நம்ம வீட்டுக்குமே ஒரு லட்சுமி கடாட்சம். 10வது விஷயம், வீட்டுல வந்து நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம பழங்கள் வைக்கிறோம், பால் வைக்கிறோம், அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நம்ம சாதம் கிளறி பிரசாதமா வைக்கிறோம் அப்படின்னா அதை பச்சரிசியில தான் வந்து வைக்கணும். புழுங்கல் அரிசியில வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா பச்சரிசி அப்படிங்கிறது நமக்கு அறுவடை பண்ணி டைரக்டா வந்து வர்ற ஒரு அரிசி. அது வந்து எச்சில் படாத அரிசி மாதிரி ஒரு வேக வைக்காத அரிசி அப்படியே வந்து கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து வேக வைக்கிறோம். அதே வந்து புழுங்கல் அரிசி அப்படிங்கிறது அதை வந்து வேக வச்சு வர அரிசி. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு நம்ம சுவாமிக்கு வந்து கொடுக்குறோம், இல்ல கோவிலுக்கு அன்னதானங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம நிவேதனமா பச்சரிசியில செஞ்ச சாதத்தை வந்து வைக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து புழுங்கல் அரிசியில பண்ணாலும் ஒண்ணும் தவறு இல்லை. எல்லாமே வந்து உணவு தான். இருந்தாலும் தெய்வங்களுக்கு செய்யும் பொழுது ஒண்ணு சிறப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சரிசியில வந்து செய்யுங்க. அது ரொம்பவே நல்லது. 11வது விஷயம், விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து எப்பவுமே பின்வாசல் கதவை சாத்திடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வர வேண்டிய ஸ்ரீதேவி நம்ம வீட்டிலேயே தங்கணும் அப்படின்னா பின்வாசல் கதவு உங்களுக்கு இருக்கு, கொல்லைப்புற வாசல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கை ஏற்ற ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உங்க வீட்டுல அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல் தான் இருக்கு, உங்களுக்கு வந்து கதவு இல்லை, பால்கனி தான் இருக்கு, கதவு தான் அப்படின்னா அதையும் சாத்தி வச்சிருங்க. வாசல் கதவு மட்டும் திறந்திருக்க மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. அது வந்து நம்ம விளக்கு ஏத்துறது, அதாவது நம்ம வந்து எல்லா பூஜையும் பண்றோம், எல்லாமே நல்லா பண்றோம், எல்லாரும் ஏத்துற மாதிரி நம்மளும் செய்யறோம். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த விளக்கு ஏற்றத்துலயே பாருங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலும் சரி, நம்மளுடைய பூஜையும் சரி சிறப்பானதாக அமையும்.
இரண்டாவது விஷயம், நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் நிலைவாசல்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு வந்து பூக்கள் வைக்கணுங்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தோரணம் கட்டுவாங்க. இப்ப ஆடி மாசம் அப்படிங்கும் போது வேப்பிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே விசேஷமானது. அது இல்லை அப்படின்னா நமக்கு வரலட்சுமி நோம்பு, இந்த மாதிரி ஆடிப்பூரம், இந்த மாதிரி சமயத்துல மகாலட்சுமி நோம்பு இருக்கிற வியாழக்கிழமை குபேரலட்சுமி பூஜை பண்ணும்போது மாவிலை தோரணம் கட்டலாம். இது ரெண்டுமே வந்து நமக்கு அடிக்கடி வந்து கிடைக்காது அப்படிங்கிறனாலதான் நெல்மணி தோரணம் கட்டுறதும் ரொம்ப நல்லது. அது வந்து ஒரிஜினல் நெல்லான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அது வந்து உதிரும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல் வந்து அந்த அரிசி மணிலாம் இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து நம்ம வாங்கி மாட்டுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அதனால எந்த ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்குள்ள வராது. நீங்க எவ்வளவுதான் வந்து பிளாஸ்டிக்லயோ இல்ல வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து முன்னாடி வச்சாலும் அதனால நமக்கு எந்த ஒரு திருஷ்டிகளும் போக போறதில்லை. இயற்கை முறையில இருக்கக்கூடிய வேப்பிலை, எலுமிச்சம்பழம், அன்றைந்த மலர்கள் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான பூக்கள், மாவிலை தோரணம், இந்த மாதிரி விஷயங்கள், வெள்ளரிக்கம் பூ, வெள்ளருக்கு கட்டை, வெள்ளரிக்கம் பிள்ளையார், இது மாதிரி இயற்கை சார்ந்து நமக்கு செய்த அந்த விஷயங்கள்னாலதான் நமக்கு திருஷ்டிகள் வந்து போகுமே தவிர பிளாஸ்டிக்ல நம்ம என்னதான் வந்து வச்சாலுமே அதனால வந்து திருஷ்டிகள் போகாது. எதிர்மறையான விளைவுகள் தான் வருமே தவிர நேர்மறையான ஆற்றல் வராது. ஒரு வருடக்கிழங்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதனுடைய நமக்கு தாத்பரியம் தெரியும். பிளாஸ்டிக் எப்பவுமே நீங்க மாட்டின மாதிரி மாட்டினபடியே தான் இருக்கும். இதே ஒரு வேப்பிலை அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சு போகும், சருகாகும். அதனால நமக்கு தெரியும். இதே ஒரு நீங்க எலுமிச்சம்பழத்துல பச்சை மிளகாலாம் போட்டு நீங்க வந்து கறித்துண்டு வச்சு கட்டுறீங்க அப்படின்னா கறித்துண்டு மட்டும் அப்படியே இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சு போகுதா, அழுகி போகுதா, பச்சை மிளகாய் எப்படி ஆகுது அப்படிங்கறது நம்ம கண் கூட பார்க்க முடியும். இதே ஒரு கருடக்கிழங்கு நீங்க மாட்டுறீங்க அப்படின்னா அது வந்து காஞ்சு போகுதா இல்ல துளுத்து வளருதா அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கண் கூட தெரியும். இயற்கை சார்ந்த அந்த விஷயங்களை நீங்க வைக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போதுதான் நம்ம வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டி போகுமே தவிர நம்ம என்னதான் வந்து பூஜை ரூம்லயும் சரி நிலைவாசல்லையும் சரி ஒரு ஆடம்பரமான பொருட்கள், பிளாஸ்டிக், செராமிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கி வச்சா அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உலோகத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. இப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா சனி பகவானுக்கு தான் உரியது. அதே மாதிரி தங்கம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு தான் உரியது. சோ அதனால வந்து ரெண்டையும் நம்ம ஒன்னா போட்டோம் அப்படின்னா அதற்கு எதிர்மறையான விளைவுதான் வரும். அது மாதிரி இல்லாம அதே மாதிரி உருளி அப்படிங்கிறது நம்ம வந்து பித்தளையிலயோ இல்ல கண்ணாடி பவுல்லையோ அந்த மாதிரி போட்டு வைக்கிறதா நல்லதே தவிர பிளாஸ்டிக்ல நம்ம வந்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கவனமா வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பொருட்களும் அந்த சில்வர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து பூஜை ரூம்ல பூஜை பொருட்களா பயன்படுத்துறதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அதனாலதான் நான் ரொம்ப வந்து சிம்பிளா வந்து மண்ணகளும் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கு. அதே மாதிரி அது வந்து எனக்கு பராமரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. அதனால வந்து அதை கவனத்துல வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம தாம்பூலம் வைக்கிறோம் இல்லையா, இப்ப வந்து மகாலட்சுமி நோம்பு அப்படின்னாலே ஒரு ஜாக்கெட் பிட்டு, வளையல், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைப்போம் இல்லையா. அந்த வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது 2, 4, 6, 8 அப்படின்னு இரட்டைப்படை எண்ணிக்கையில தான் வைக்கணும். வெத்தலை 2 வச்சீங்கன்னா பாக்கு 2 வச்சுட்டு, அந்த கொட்டைப்பாக்கு இல்ல சாயப்பாக்கு அது வந்து 2 வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து தாம்பூலம் வந்து வைக்கலாம். ஸோ அந்த மாதிரிதான் வந்து ரெட்டைப்படையில வைக்கணும், ஒத்தப்படையில வைக்கக்கூடாது. சில பேர் வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காம எண்ணி எந்த வெத்தலை ஓட்ட இல்லாம பழுது இல்லாம இருக்கு, காஞ்சு போகாம இருக்கு, அழுகி போகாம இருக்குன்னு பார்த்து சுவாமிக்கு வந்து வைக்கணும். எப்பவுமே வந்து எந்த பொருள் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் மஞ்சள் தண்ணீரால ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு பயன்படுத்துங்க. அடுத்தது 14வது விஷயம், இறைவனுக்கு வைக்கக்கூடிய எந்த பொருட்களா இருந்தாலும் அதை வந்து வெறும் தரையில வைக்கக்கூடாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து வெறும் இதுல வைப்பாங்க. அது அப்படியே டைல்ஸ் தானே, அந்த மாடம் தானே அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம கோலமாவது போட்டு வைக்கணும். ஒரு சக்கரோண கோலமோ இல்ல வந்து ஒரு தாமரைப்பு கோலமோ போட்டு அதுல வந்து பூக்கள் வச்சு வைக்கலாம். இல்லையா நம்ம வந்து பித்தளை தட்டு இல்ல வெள்ளி தட்டு இல்ல உங்கள்ட்ட தங்கத்தட்டு இருக்கு, அதை கூட நீங்க வைக்கலாம். ஆனா சில்வர் வந்து பயன்படுத்தக்கூடாது. இல்ல மண் தட்டுல கூட நம்ம வந்து வைக்கலாம். ஆனா வெறும் தரையில வந்து நம்ம வைக்கிற தாம்பூலமோ சரி இல்ல விளக்கோ சரி எதுவுமே வந்து நம்ம வெறும் தரையில சுவாமிக்கு வந்து வைக்கக்கூடாது. பூமியில படுற மாதிரி வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வெளியே வந்து சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்குள்ள ஏத்துறமா விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா சகோதரி, வெளியே வந்து நம்ம நிலைவாசல்ல ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்துறோம். அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் இருப்பாங்க, விநாயகர் பெருமான் இருப்பாரு, அதே மாதிரி நம்ம குலதெய்வமும் காவலுக்கு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு தான் உள்ள வரணும். இப்ப எங்கிட்ட நிலைவாசல் தீபம் ஏத்துற பழக்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உள்ள வந்து ஏற்றும் போது குலதெய்வத்தையும் விநாயகத்தையும் நினைச்சிட்டு ஒரு விளக்கு வந்து ஏற்றிருங்க. அதுக்கப்புறம் உள்ள ஏத்துனதுக்கு அப்புறம் ஆனா திரும்ப போய் வெளியே வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. வெளியே விளக்கு ஏற்றிட்டு உள்ள வந்து மற்ற தீபங்களையும் ஏத்துங்க. அப்படி ஏற்றும் போது எந்த பூஜை பண்ணாலுமே முதல்ல குலதெய்வத்தையும் அவங்களுடைய விநாயகர் பெருமானையும் நல்லபடியா மனசார இந்த பூஜையை வந்து நான் நடத்திக்கணும்னு சொல்லி எப்பவுமே நீங்க பிள்ளையாருக்கு தனியா வந்து அருகம்புல் சாக்கல, செவ்வந்தி பூ வைக்கல, வெள்ளருக்கு வைக்கலன்னா கூட பரவாயில்ல. விநாயகருக்கு தனியா வந்து நீங்க மந்திரம் சொல்லாட்டியும் பரவாயில்ல, குலதெய்வத்துக்கு தனியா பொங்கல் வைக்காட்டியும் பரவாயில்ல. ஆனா எந்த பூஜை பண்றீங்க, எந்த கோவிலுக்கு போனாலுமே முதல்ல உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், இந்த பூஜை பண்றேன்,
எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுப்பான்னு சொல்லி குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் எப்பவுமே மனசால நினைச்சு பண்ணுங்க. அந்த வழிபாட்டுக்கான பலன் வந்து நிச்சயமா கிடைக்கும். இப்ப வந்து நம்ம 15 விஷயங்கள் வந்து பார்த்தோம். இதுல வந்து நீங்க எந்த மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறதையும், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கறதையும் கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்றக்கூடிய ஆடி மாசத்துல ஏற்றக்கூடிய 2 முக்கியமான தீபங்கள், இந்த தீபங்கள் வந்து என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனாலதான் இந்த தீபத்தை பத்தி சொல்றேன். துர்க்கை அம்மனுக்கு உகந்த இந்த எலுமிச்சம்பழ தீபம். நான் வந்து வீட்டுல வந்து இந்த விளக்கு வந்து போடவும் கூடாது, நம்ம கோயில்ல தான் போடணும், அதையும் சொல்லிடுறேன். இது வந்து பலி கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆ கட் பண்ணி அந்த சாரை வந்து அம்மன் பாதத்துல பிழிஞ்சிடுவாங்க. சில கோயில்கள்ல அபிஷேகத்துக்காக ஒரு பக்கத்துல பாத்திரம் வச்சிருப்பாங்க டம்ளர்ல, அங்க கூட புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து குழி மாதிரி செஞ்சுக்கணும். அந்த தோல் பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றுவோம். எண்ணெய் வந்து ஊற்றி மஞ்சள் குங்குமம் திரி போட்டு நம்ம வந்து ஒரு பூக்கள் வச்சு இந்த மாதிரி வந்து அழகா வெத்தலையோ இல்ல தட்டோ இது மாதிரி வச்சு இந்த கோவில்ல ஏற்றும் போது அங்க உரிய தட்டுல வந்து நம்ம வச்சு நம்ம வந்து நெய் விட்டு ஏற்றலாம், நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம். இது துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அது மட்டும் இல்லாம எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜகனின்னு சொல்லக்கூடியது. ஆன்மீகத்துல நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடியது. இந்த ஆடி மாதத்துல நம்ம இந்த எலுமிச்சை தீபம் வந்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சை மாலை வந்து அம்பாளுக்கு சாத்துறது, அதே மாதிரி நம்மளுடைய வேப்பிலை மாலை சாத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நான் வந்து பூஜை பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு எல்லாமே வந்து செஞ்சு டெமோவாவே காமிச்சிருப்பேன். ஆனா பூஜை பண்ண முடியாத சூழ்நிலைனாலதான் இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பா நான் வந்து பூஜை வீடியோ கொடுக்குறேன். இந்த ஒரு தீபம் சொல்லிட்டேன். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு உரிய ஒரு அற்புதமான தீபம், அது ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி, இந்த 3 நாள்ல நீங்க இந்த மாசத்துல ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா போட்டுருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாவிளக்கு தீபம். இந்த மாவிளக்கு தீபத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. இதை பத்தி நான் போன தடவை வந்து போன ஆடி ஸ்பெஷல்லே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து ஆடி ஸ்பெஷல் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாவிளக்கு தீபத்தை கண்டிப்பா இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஒட்டு வந்த நாளா பார்த்து நீங்க போடுங்க. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் இந்த மாவிளக்கு போட்டு எடுத்துட்டு போங்க. ஒரு அற்புதமான ஒரு மிராக்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து உங்க கை சூட்டுல இருந்து இருக்கிற வெள்ளத்தை வந்து எடுத்துட்டு போங்க. இப்ப வெள்ளம் வாங்கி 2 நாள் ஆச்சு நான் வீட்டுல வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போலாமானா தாராளமா எடுத்துட்டு போலாம். அதுதான் வந்து குலதெய்வத்துக்கு உகந்தது. அங்க போய் கடையில போய் நம்ம வாங்கக்கூடாது, இல்ல போற வழியிலையும் வாங்கக்கூடாது. வீட்டுல இருக்கிற அந்த வெள்ளத்தை வந்து எடுத்துட்டு போய் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையணும்னு சொல்லி கோவில்ல கொடுங்க. சில கோவில்ல வந்து எதுக்குமா வெள்ளமே கொடுக்குறீங்க, யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்கன்னு அதையே பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அங்க பக்கத்துல குளம் இருக்கு, கோவில் பக்கத்துல ஆறு இருக்கு அப்படின்னா உங்க கஷ்டங்கள் கரையணும், உங்களுக்கு நோய் பிணிகள் எல்லாம் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த குளத்துல வந்து நீங்க அந்த வெள்ளத்தை வந்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய நோய் பிணிகள் தீர்றது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டங்களும் வந்து கரைஞ்சு போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டியது. அதோட மட்டும் இல்லாம திருவாபுரி முருகனுடைய பதிகத்தை என்னுடைய சேனலை வந்து ஒரு சகோதரி பார்த்திருந்திருக்காங்க. பார்த்து பிரம்ம மூர்த்திகளை விளக்கி வச்சு அந்த பதிகத்தை படிச்சிருக்காங்க. தொடர்ந்து படிச்சு அவங்க நல்லபடியா ஒரு வீடு வாங்கிட்டாங்க. எல்லாமே வந்து இந்த முருகனுடைய அருள் தான். அந்த சகோதரி ஒரு சந்தோஷமா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் நம்மளுடைய சேனல்ல திருவாபுரி பதிகம் வந்து படிச்சிருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லோருக்குமே இந்த ஆடி செவ்வாயில எல்லாமே வந்து நல்லபடியா வந்து கூடி வரணும் அப்படிங்கிறத நான் நல்லபடியா வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. இந்த நாள் இனி நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.